ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்றையிலேருந்து இந்த IPL 2025 சூடு பறக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்மளோட KL ராகுல் வந்து RCBக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, KL ராகுல் ஆன RCB அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் பெங்களூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இதை வெடிச்செல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் நியூஸ்ன்னு நினச்சிக்கிட்டு, அடே அஃபீஷியல் நியூஸ்லாம் இல்லைடா, ஏன்டா நீங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி இதை நான் பார்த்தப்போ KL ராகுல் வந்து RCBக்கு வரப்போறாரா, என்ன நடக்குது, என்ன பேச்சு அது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பேச போகிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி, பிங்க்வில்லா மாதிரி, இன்னும் ஒரு சில டெலிகிராஃப் மாதிரி ஒரு சில நல்ல வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க போட்டிருக்கிறத நான் ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்கிறேன். KL ராகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 IPL ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்கேற்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட கமிட்மெண்ட் LSGயோட இருக்குல்ல, அதை வந்து அவர் முடிச்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரப்போறாரு. பிகாஸ் இதுக்கப்புறம் அவருக்கு LSGயில் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைங் ஜெக்ரன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டிங் பண்ணுறவங்க, ஓகேவா. அதனால தான் இந்த நியூஸ் இவ்வளோ சூப்பராக பரவுனதுக்கு காரணம், ஏன்னா ஒரு ரொம்ப ட்ரஸ்டபிள் சோர்ஸ் அது. ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன மேட்ரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த IPL 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா LSG ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. KL ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே ரொம்ப மோசமாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி KL ராகுல் ஒரு கிளாசிக்கான பிளேயர். KL ராகுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். KL ராகுல் 3 ஃபார்மேட்லையுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் நீங்கள் அவருக்கு ஒரு கேப்டன்சிங்கிற ஒரு இதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவர் ப்ரெஷர் ஆயிடுவார். ஏன்னா எவனுமே ஆட மாட்டான், அவர் மட்டும் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்தி ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாத்துலேயும் இதாகிடுச்சு, வேர்ல்டு கப் ஆட முடியல, நிறைய விஷயம். ஓகே, பட் ஆனால் இந்த வருஷம் LSGயை இவர் ஒழுங்காக லீடும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வெளில வந்துருந்துச்சு. அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் சஞ்சீவ் கோயங்காக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் அந்த கிரவுண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு நார்மல் டிஸ்கஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டியில் இது பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோலாம் வந்திருந்தாலும் கிரவுண்டில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரை வச்சு நீங்கள் அப்படி கேட்டது எந்த மாதிரி கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா அந்த கேம் ரொம்ப ரொம்ப மோசமாக விளையாண்டுருந்தாங்க. நம்மளோட LSG வச்சு பிரிச்சுட்டாங்க ஆப்போசிட் டீம். ஓகே, ஸோ இதன் காரணமாக இது பிடிக்காம அவர் வெளியில் வரப்போறார் அப்படிங்கிற நியூஸ் வந்து அப்பயே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி ஒரு பிளேயர் வந்து அங்கே இருந்தால் காசு பணம் இதெல்லாம் தாண்டி அந்த அவரோட ஒரு இது ரொம்ப முக்கியம். ஓகே, தன்மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது KL ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் ஆக்ஷனுக்கு வர்றாரு அப்படின்னா அவரை கோடியாக கொடுத்து எடுக்கிறதுக்கு நிறையா டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் LSG உள்ள வந்து 3 வருஷம் ஆச்சா, முடிஞ்சிச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் ஆக்ஷனுக்கு வரப்போறாரு. ஸோ ஆக்ஷனுக்கு வரப்போறாரு அப்படின்னா அவர் RCBயோட சொத்தெல்லாம் கிடையாது. ஓகே, ஆக்ஷனுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா CSK கூட அவர் எடுக்கலாம், ஏன் ஒரு பஞ்சாப் கூட மறுபடியும் அவரை ட்ரை பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது சொத்து மாதிரி. ஏன்னா பஞ்சாப் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா எனக்கு பஞ்சாப்பும் வேண்டான்னு விட்டுட்டு வந்தவர் தான் அவர். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டீம் வேணாலும் அந்த ஒரு 10 டீமில் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு 8 டீம் தான். LSGயும் ட்ரை பண்ண மாட்டாங்க, பஞ்சாப்பும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகேவா, பட் ஆனால் அதில் ரொம்ப 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 அதிகமாக RCB எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா டீம்லேயுமே கிட்டத்தட்ட கேப்டன்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் CSK கேப்டனை மாற்ற போகிறது இல்லை, மும்பை கேப்டனை மாற்ற போகிறது இல்லை, ஒரு KKR கேப்டனை மாற்ற போகிறது இல்லை. அதுக்கப்புறம் யார் இருக்கா, ஒரு SRH மேபி கேப்டனை மாற்றுவாங்களான்னு எனக்கு தெரியல, அவங்க சும்மாவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இவங்கள்ட்ட கொஞ்சம் காசு வந்து நிறையா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கேப்டனை தேடி போகலாம் RCB அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க போல். ஸோ KL ராகுலை எடுத்து அவரை கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. விராட் அங்கே இருக்காரு. விராட் விஸ் KL ராகுல் ஒரு நல்ல இது இருக்கு, ரேப்போ இருக்கு. ஃபேப் இந்த வருஷம் ரிலீஸ் செய்யப்பட்டுருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் KL ராகுல் லோக்கல் பாய், ஆக்சுவலி கர்நாடகா பாய் அவர். ஸோ அவருக்கு வந்து RCBயில் ஆடணுங்கிற ஆசை வந்து இருக்கும். அதை வந்து அஸ்வினோட இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு. 2013 இவரோட IPL ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில். 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச RCBயில் ஆடினாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் RCBயில் ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. ஸோ அதனால் அதான் அந்த கனெக்ட் தான், கர்நாடகா கனெக்ட் இருக்குல்ல, அந்த கனெக்ட் தான். ப்ளஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேறு, இதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து RCBக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸ்டில் நான் சொல்கிறேன்ல, அவர் ஆக்ஷனுக்கு வரப்போகிறது உறுதி. ஏன்னா ரிஷப் பண்டோட கேஸில் கூட நான் சொல்லியிருந்தேன், ரிஷப் பண்டை ரிலீஸே பண்ண மாட்டாங்க
பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சிஎஸ்கேங்கிற மாதிரி சும்மா ஒரு இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து ஆக்ஷனுக்கு வரப்போகிறது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் எடுக்கலாம், அதில் ஆர்சிபி போட்டி எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பட் ஆர்சிபி ஆட் அதர் ஐடியாஸுங்கிற மாதிரி நம்ம இப்படி தான் ஸ்டார்க் எடுப்பாங்க, அவங்கள எடுப்பாங்க, இவங்களை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ அல்சாரி ஜோசப் 8 கோடிக்கு எடுத்தவங்க நம்ம ஆளுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன தெரில. ஓகே, பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி ஆர்சிபியோட ஃபேன்ஸோட சந்தோஷத்தை அதிகரிக்கவும் ஒரு கப் வாங்கி கொடுக்க முடியும்னு நம்புகிறாங்கல்ல, அதுக்காகவாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். பட் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கேஎல் ராகுலை எடுத்து பிளேயராக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் விளையாட வச்சா மட்டும்தான் கேஎல் ராகுல் உங்களுக்கு பெனிஃபிட்டு. மற்றபடி நீங்கள் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்து விக்கெட் கீப்பிங்கையும் கொடுத்து அவரை ப்ரெஷர் ஆக்கி அது வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. அவரால் அதை ஒரு புல்லாக பண்ணி ஒரு கப்பெலாம் அடித்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல் கிடையாது, அது நிறையா வாட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கேஎல் ராகுல் அஸ் அ பேட்டர் ரொம்ப டேஞ்சர். அவரை உரிச்சிருவார் வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், விராட் கோலியை கேப்டனாக போட்டு கேஎல் ராகுலை வந்து வைஸ் கேப்டனாக போட்டு விடுங்க, அவ்வளோதான், உங்கள் டீம் வேறு மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு நியூஸ் பற்றி? அண்ட் கேஎல் ராகுல் இன்கேஸ் அவர் ஆர்சிபி ஆனா மற்ற ஃபேன்ஸ், இப்போ ஒரு சிஎஸ்கே எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.